ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களோட பிரேம் பிரீத்தி லைஃப் ஸ்டைல்லேருந்து பிரீத்தி உங்கள் கூட பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பிட்டுருக்கேன் தானே பார்த்துட்ருக்கீங்க. ஊருக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்கள் கூட 2 விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் டூர். அதாவது இப்போ வெளியூருக்கு போய் படிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு வேலைக்கோசம் போகிறீங்க. ஸோ ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ் வருவீங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்க ஒரு கிச்சன் டூரை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கேம், முக்கியமாக டெலிகிராம் ஸ்கேம், இன்ஸ்டாகிராம் ஸ்கேம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு ஸ்கேமை இன்றைக்கி உங்கள் வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெடி ஆகியாச்சு. எங்கே கிளம்புறேன்னு பார்த்திங்கன்னா ஊருக்கு தான் கிளம்பியாச்சு. ஸோ சித்தியோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த ஊரில் தான் நான் என்னோடய 11th 12th ஸ்டடியை முடிச்சிருந்தேன். ஸோ 2 வருஷம் அம்மாவை விட்டுட்டு போயிட்டு இன்னொருத்தர் அம்மாவாக நினச்சி போயிட்டு அங்கே தான் இருந்தேன். அம்மாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி வீட்டில் தான் 2 வருஷம் என்னுடைய படிப்பெல்லாம் முடிஞ்ச சில பல காரணம் எனக்காக போக வேண்டியதாகிடுச்சு. அப்பா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட நிலமையே வேறு. அதே அப்பா இல்லாதப்போ ஒரு பொண்ணோட நிலமை தலைகீழாக மாறிடும். அதுக்கு எடுத்துக்காட்டே நான் தான் சொல்லுவேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா இருந்திருந்தால் நான் தவறி போயிருக்க மாட்டேனோ அப்படின்னு எனக்கு நிறைய வாட்டி தோணியிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அப்பா இல்லாதனால அம்மா சில கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வைக்கிற நிலைமையில் அந்த டைம் எங்கள் அம்மா இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கும் போயிட்டு எங்களையும் பார்க்கணும். அந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியல. அதனால் பாதி வாழ்க்கை எனக்கு என் அம்மாவை விட்டுட்டு ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா வளர்ந்தேன். கொஞ்ச நாள் பெரியம்மா வீடு, கொஞ்ச நாள் பாட்டி வீடு, கொஞ்ச நாள் சித்தி வீடுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி என்னோடய வாழ்க்கை போயிட்டே இருந்தது. அதனால என்னவோ கல்யாணம் ஆன புதுசில் அம்மா விட்டு வரோன்னு சொல்லிட்டு ஒரு அழுவே எனக்கு வரவே இல்லை. ஏன்னா அம்மா கூட இருந்திருந்தால் அதோட பாசம் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கும். பட் அம்மா விட்டு தொடவே இருந்ததுனால அம்மாவோட பாசம் எனக்கு பாதி கிடைக்கல. ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, இப்போ எங்கள் அம்மா அடிக்கடி என்னை பார்க்க வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் போயிடுவேன். எங்கள் அம்மாவை நான் தினமுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லைனா எனக்கு அவ்வளோதான், ஒரு நாள் இல்லைனாலும் எனக்கு என்னவோ கை உடஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்டடி எல்லாமே வெளியே பண்ணியாச்சு. கண்டிப்பாக அப்பா இல்லாத வீட்டில் எல்லாமே நடந்திருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிச்சிருங்க. சரி, ஓகே, நான் ஸ்கேம் பற்றி பேசிடுறேன், வளவலன்னு பேசலை. ஸ்கேம் அது ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராம் ஸ்கேம் பற்றி சொல்லியே ஆகணும். இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் திறந்தாலே பார்த்திங்கன்னா அதாவது ட்ரெஸ்ஸு, அப்புறமா பார்த்திங்கன்னா மேக்கப் சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெஸ் நம்ம ஒரு பேஜில் நல்லா ரெவ்யூ இது பார்க்குறோம். ஓகே, இது பேஜ் நல்லா சூப்பரான பேஜ், இதில் நம்ம வாங்கினா நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு நம்ம கிடச்சி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேஜை பார்க்குறோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் பார்த்திங்கன்னா கரெக்டான நல்ல பேஜாகவே இருக்கும். அதே பேஜில் இருக்க வீடியோஸ்லேருந்து எல்லாத்தையுமே இன்னொரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அதில் ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்திக்காரங்க தான். இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு நடந்தது. ஸோ அவள் என்கிட்ட இதை ஷேர் பண்ணால், ஸோ இதை சொல்லவும் சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கக்கா, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ட்ரெஸ்ஸுக்காக பார்த்திங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம், ஃப்ளிப்கார்ட்லாம் தேடி பார்த்தாங்க. ஸோ அதில் எதுவும் செட் ஆகலை. ஸோ பார்த்திங்கன்னா தாவாணி இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டாங்க. ஸோ அந்த தாவாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பேஜில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதாவது மெசேஜ் மூலமாக பேசும்போது இந்த தாவாணி ஃபோட்டோ இவங்க அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க இதோட ப்ரைஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ பொங்கல் ஆஃபராக பார்த்திங்கன்னா 5 தாவாணி செட் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2500 மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறாங்க. ஓகே, 5 செட்டு பார்த்திங்கன்னா 2500 தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நம்பி ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அந்த வாங்குகிறாங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட், ஸோ ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு நாள் போது அவங்க சொன்னாங்க 3 நாளில் டெலிவரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ 2 நாள் ஆகிடுச்சு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா எந்த மெசேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா பிளாக் பண்ண காணோம், ஆனால் அப்படியே இருந்தது. இவங்களுக்கு டவுட் வரவே என்ன பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காலேஜ் டைமில் பார்த்திங்கன்னா ஃபோனை ஃபுல்லாக நோண்டி பார்க்கும்போது ஒரே அக்கௌண்ட்டில் 4 அதாவது ஒரே பேரில் 4 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ எப்படியோ ஓனரை கண்டுபிடிக்கிறாங்க. ஓனரை கண்டுபிடிச்சி கால் பண்ணி கேட்டால் இது என்னோடய அக்கௌண்ட்டே இல்லைம்மா, என்னோடய அக்கௌண்ட் இது கிடையாது, ஜென்யூனே கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸோ அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து சரி நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சு தான் ஆகணும். அவங்கள ரொம்ப தொந்தரவும் பண்ண முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டேயும் நம்ம பேசுகிறோம். அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை. ஸோ வந்து இவங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் திருப்பியும் வந்து அவங்ககிட்ட வந்து எப்போ டெலிவரி வரும்னு கேட்கும்போது அவன் அப்புறம் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு மெசேஜ் பண்ணுறான். ஸோ வந்து நீங்கள் இன்னும் 2000 கொடுத்தீங்கன்னா நான் மொத்தமாக செஞ்சு உங்களுக்கு 5000 அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி அனுப்பிச்சிருந்தாங்கல்ல பேமெண்ட், அதே எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிற மாதிரி என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா, ஃப்ராடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ்லலாம் வந்து கலந்தாப்பில் திட்டுறானா. அப்போ தான் வந்து இவங்க வந்து வாய்ஸ் மெசேஜாக போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. ஜஸ்ட்டு ஒரு 2500 தான், பரவாயில்ல. ஸோ ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இவங்க இவ்வளோ வாங்கியிருப்பாங்களா சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி அன்றைக்கி எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க. ஸோ வந்து நிறைய இந்த மாதிரி ஏமாட்டி தான் இருக்காங்க. எப்படி நம்பி நம்ம இன்ஸ்டாகிராமில் வாங்குறதுன்னு சொல்லிட்டு 1000 யோசனை நம்மளுக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஜென்யூனானு வந்து பாருங்கள். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்தலை. எங்கேயாவது ஒருத்தர் நல்லா ஃபேமஸாக இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை எடுத்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் அது நஷ்டம் தான். ஸோ நம்மளுக்கும் அது நஷ்டம் தான். ஓகேவா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேமை வந்து தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டூர் சொல்லியிருந்தேன்ல. ஸோ கிச்சன் டூர் பார்த்துடலாமா. ஸோ வெளியேருந்து வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து செல்ஃபு கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு 4 செல்ஃப் இருக்கும். ஸோ ஊருக்கு வந்தால் அது சமைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. மாவாட்டுறதுக்கு கிரைண்டர். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜு. ஸோ மினி ஃப்ரிட்ஜ் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா. திறந்து பார்த்த உடனே ஃபஸ்ட்டு வந்து என் கண்ணில் பட்டது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ஏன்னா இங்கெல்லாம் வந்தால் நான்வெஜ் தானே சாப்பிட முடியும். ஏன்னா கிராமத்தில் நாட்டுக்கோழி கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷான மட்டன்லாம் கிடைக்கும்ல. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சாக்லேட்ஸாக வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் செய்யறதுக்கு மாவு, அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அப்படின்னு சொல்லி சில பல ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எடுத்து வந்தோடனே சரி, இதெல்லாம் எதுவுமே செய்யவே இல்லை, சும்மா தான் அது அப்படி இருக்குது. ஸோ அடுப்பு பக்கத்தில் வந்து தேவையான சர்க்கரை, உப்பு, கடுகு, சீரகம், காஃபி தூள், டீ தூள்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருந்தது. ஸோ தேர் வர டைம் வர ஆயிடுச்சு அந்த டைமில். அதனால் ஸோ கடை மதியானம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எப்பவுமே வந்து ஒரு 11-12 வந்து ஒரு தேர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த வாட்டி நல்லா வந்து மழையும் தேர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. அதற்குள்ளே மதியானம் லஞ்ச் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா மழை போட்டுகிட்டே இருந்தது. நாங்கள் போகிறோம், ஃபஸ்ட்டு பிள்ளையார் தேர் முன்னாடி போயிட்டாங்க. அதுக்குள்ளே தூபா அதெல்லாம் காட்டி வந்து வீட்டில் வச்சுட்டு போய் தேர் எடுக்க வந்து மறுபடியும் கிளம்பிட்டோம். லீவ் டைம் அப்படின்றதுனால சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா கிராமமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வருவாங்க. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் வந்துட்டோம். ஏன்னா வந்து நைட்டு வந்து சாமிக்கு கல்யாணம் ஆகி மறுநாள் காலையில் வந்து அதை வந்து ஊர்வலமாக வந்து தேரில் வருவாங்க. இப்படி தான் எனக்கு சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஊர்லேருந்து வந்த உடனே வீட்டில் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே போனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் டைம் வந்துடுச்சு. ஸோ கல்யாணம்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுள்ளே போயிட்டோம். கோயிலுள்ளே போய் சாமியெல்லாம் வந்து பார்த்து சுற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெளியே வந்து கடைக்கெலாம் போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடச்சிது. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். ஸோ வந்து நான் கொஞ்ச நேரம் மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரிட்டன் 7 மணிக்கு மறுபடியும் வந்து தேர் வந்து அதே இடத்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போகும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த மணி டைமில் வந்தது. ஸோ வந்து அழகாக இருந்தது. அது பார்க்கும்போதே வந்து எல்லா கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து தேர் மட்டுமா அப்படின்னு நல்லா பளிச்சுன்னு சூப்பராகவே எனக்கு தெரிஞ்சுது. அழகாக நான் கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சுட்டு அன்றைக்கே